ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ரிஷான் ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவளோட ஸ்கூலிங்கில் நல்ல ஸ்கோர் எடுத்தானா அவளுக்கு ஒரு gift தரதை அவங்க அப்பா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்களாம். அவளும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி குட் ஸ்கோர் எடுத்திருந்தாலாம். அதுக்கு கிஃப்டாக அவங்க அப்பா அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரொம்ப பழைய கார் ஒன்று கொடுத்தாராம். அவளுக்கு அந்த கார் பிடிக்கலையாம். அவங்க அப்பா பெர்மிஷனோட நான் அதை மாற்றிக்கட்டுமான்னு கேட்டாலாம். ஓகே அப்படின்ட்டாராம் அவங்க அப்பாவும். அவள் போய் அவள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிட்ட அந்த காரை கொடுத்து வேற கார் வாங்கலான்னு நினச்சிட்டு கேட்டாலாம். அந்த ஃப்ரெண்ட் அந்த காரு ஜஸ்ட் 50,000 ருபீஸ்க்கு தான் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ரிஷாக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட். வீட்டுக்கு வந்துட்டாலாம். அடுத்த நாள் ஒரு கார் ஷோரூமுக்கு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு கேட்டாலாம். 1 lakhக்கு வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் மேடம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். ரிஷாவால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலையாம். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்டாலாம். அவங்க அப்பா நீ ஒரு மியூசியமில் போய் இதை கொடுத்துப்பாங்க அப்படின்னாங்களாம். அவளும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி அவங்க ஊரில் இருந்த மியூசியமில் போய் இதை கொடுத்து விசாரித்தாலாம். அவங்க 7 லட்சம் ரூபாய்க்கு அந்த காரை எடுத்துக்கிட்டாங்களாம். நம்ப முடியல, ரிஷாவாலையும் நம்ப முடியல. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களாம், ஒரு பொருள் அதோட வேல்யூ நாம் எங்கே இருக்கோங்கிறதுல தான் இருக்குது. அந்த பொருளோட வேல்யூ மியூசியத்தில் தான் கரெக்டான வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ யுவர் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் வேர் யூ ஆர். கரெக்ட் தானே? இன்றைக்கி ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கலான்னு தோணுச்சு. நம்ம அன்றாடம் வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ், அதாவது கண்ணாடி, அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அது நம்ம மண்ணிலேருந்து கிடைக்கிற சிலிக்கான்ற ஒரு காம்பவுண்டில் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த சிலிக்காவை நல்ல ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு மாற்றுவாங்க. அப்புறம் அதை கூல் டவுன் பண்ணால் லிக்விட் ஸ்டேட்டில் இருந்த சிலிக்கா கிளாஸாக மாறிடும். இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு கண்ணாடியை பார்க்குறப்பையும் இந்த ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. விஷிங் யூ த கிரேட் டே.